ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்புடைய இந்த காலைவேளையிலே உங்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தர எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் காலை வேளையிலே நம் மத்தியிலே அவர் அசைவாடுகிற தேவன் இருக்கிறார். இந்த குளிர்ந்த வேளையிலே தேவன் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே அவர் எப்பொழுதும் தங்கி இருக்கிற தேவனாக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவரே, நம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக அவர் சமூகம் என் சந்தோஷமே, அவர் சமூகம் என் சந்தோஷமே, in his presence there is fullness of joy என்றதை ஆண்டவரே நாங்கள் உணர உதவி செய்யும். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வரும்பொழுது, உடைய ஆண்டவரே உடைய கிருபைக்குள்ளே வரும்பொழுது, உடைய சட்டையின் கீழே வரும்பொழுது ஆண்டவரே உடைய சமூகத்தை, உடைய பிரசன்ஸை நாங்கள் உணர்வுகளாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த ஆண்டவரை சுத்தமா எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தேவரீர் நேசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் ஒவ்வொருவரும் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வரும்பொழுது சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் உடைய பிள்ளைகளுக்கு அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காலையில் எழுந்து போய் துதிக்கும் பொழுது தேவரீர் உம்முடைய கிருபைகளை அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்துக்குரியானது, இந்த நாளுக்குரியானது, இந்த மாதத்துக்குரியானது எல்லா ஆசீர்வாதங்களையும் குறைவின்றி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை முற்றிலுமாக உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், மீதியான வேலைகளை பாதுகாத்துக் கொள்ளும், அழகாக நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாட்டு புத்தகத்திலே காலை நேரம் என்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். இந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையே அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையே அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் என்ப ஜெப தியானமே, எஜமானன் நேசு முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே, எஜமானன் நேசு முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே, எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு, எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. காலை நேரம் என்ப ஜெப தியானமே, பல தீமை நிந்தை மொழிகளுன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். பல தீமை நிந்தை மொழிகளுன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். இதுவே உன் பாக்கியம் சொன்னார், இந்த மெய் வாக்கு நிறைவேறுதே. இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார், இந்த மெய் வாக்கு நிறைவேறுதே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, சிலுவை சுமந்தே அனுதினமே, சோராமல் நின் பின் வா என்றாரே.
சிலுவை சுமந்தே அனுதினமே சோராமல் என் பின் வாயின்றாரே. அவரோடு பாடு சகித்தாலும் வேறு ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. அவரோடு பாடு சகித்தாலும் வேறு ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. காலை நேரம் ஜெப தியானமே பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோனால் இலை பாருவேன். பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோனால் இலை பாருவேன். பரலோக வாசல் பரமசியோனே குறித்து என்னை வரவேற்குமே. பரலோக வாசல் பரமசியோனே குறித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் ஜெப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையே அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையே அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் ஜெப தியானமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இந்த பாட்டு புத்தகத்திலே என் ரட்சகா என் இயேசுவே என்னை அழைத்த நல் மீட்பரே என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். இந்த பாடலை யாவரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். என் ரட்சகா என் இயேசுவே என்னை அழைத்த நல் மீட்பரே. என் ரட்சகா என் இயேசுவே என்னை அழைத்த நல் மீட்பரே. என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் ரட்சகா என் இயேசுவே என்னை அழைத்த நல் மீட்பரே. தூரமாய் நானும் சென்ற பொழுது அன்பாய் என்னை அழைத்தீரே. தூரமாய் நானும் சென்ற பொழுது அன்பாய் என்னை அழைத்தீரே. காலமெல்லாம் நான் உந்தன் ஒளியில் என்றும் நினைத்து வாழ்த்து சுகிப்பேன். காலமெல்லாம் நான் உந்தன் ஒளியில் என்றும் நினைத்து வாழ்த்து சுகிப்பேன். பாக்கியனாள் பாக்கியனாள் இயேசு என் பாவம் தீர்த்தனாள். பாக்கியனாள் பாக்கியனாள் இயேசு என் பாவம் தீர்த்தனாள். என் ரட்சகா
என் இயேசுவே, என்னை அழைத்த நல்மேய்ப்பரே, என் இரட்சகா, என் இயேசுவே, என்னை அழைத்த நல்மேய்ப்பரே, சத்தியம் ஜீவன் வழியும் நீரே, கிருபை கூர்ந்து தெரிந்தீரே, சத்தியம் ஜீவன் வழியும் நீரே, கிருபை கூர்ந்து தெரிந்தீரே, தேவனே உம்மில் இணைந்து இருக்க என்றும் இன்று அருள் செய்வீரே, தேவனே உம்மில் இணைந்து இருக்க என்றும் என்றும் அருள் செய்வீரே, பாக்கியனாள் பாக்கியனாள் இயேசு என் பாவம் தீர்த்தனாள், பாக்கியனாள் பாக்கியனாள் இயேசு என் பாவம் தீர்த்தனாள், என் இரட்சகா, என் இயேசுவே, என்னை அழைத்த நல்மேய்ப்பரே, என் இரட்சகா, என் இயேசுவே, என்னை அழைத்த நல்மேய்ப்பரே, என்னுள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்திரிப்பேன், என்னுள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்திரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Thank you Lord. கண்களை மூடி இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு தொடம்படியாக இருந்த இடத்துல ஆண்டவரே என்னை நிரப்புமப்பா என்று கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடைப்பட்ட நேரமாய் இருக்கிறது. பாடும் பொழுது அவரை துதிக்கிறவர்களாய் இருக்கிறோம், ஆராதிக்கும் பொழுது அவரை நம்ம நன்றி சொல்லி அவரை சேவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறவரார் நம்ம உண்டாக்கின நோக்கமே அவரை ஆராதிப்பதற்காக தான். அவரை புகழ்ந்து அவரை ஸ்தோத்திரித்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று நாம் அவரை துதிப்பதற்காக தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாறு இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே, இப்போவாறு இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாறு இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே, இப்போவாறு இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே. உலையான சேத்து நின்றே தூக்கி எடுத்தவரே, உலையான சேத்து நின்றே தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கு இந்த வேளையிலே, கழுவி தூய்மையாக்கு
எனக்கு இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரு, இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே. இப்போ வாரு, இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் இறங்கி வந்தவரே, ஆத்மதாக தீர்க்கவாரு இந்த வேளையிலே. ஆத்மதாக தீர்க்கவாரு இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரு, இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே. இப்போ வாரு, இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே. இப்போ வாரு, இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா. நீங்க இருக்க இடத்துல ஆண்டவரே என்னை மீட்டு கொண்டவரே வாருமப்பா என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் பத்ம தீவுல யோவானை தேற்றினவர், யோவானோட இருந்தவர். நீ எப்படிப்பட்ட தீவுல இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும், அவருடைய கரம் உன்னை தூக்குகிறதாய் இருக்கிறது. நீ முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு முன்பதாய் உன்னை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, நான் வெறும் பாத்திரமாய் வந்திருக்கிறேன், இருதயத்தினுடைய சிந்தனைகளை அறுத்து போடும் ஆண்டவரே, என்னுடைய புதிய இருதயத்தை தாரு ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ளே நீர் வாரு, நீர் எனக்குள்ளே வாசம் செய்யும் என்று நீங்கள் நானும் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து அவர் வாசம் செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரு தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரு தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரு தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் என்றே, மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன் என்றே, முப்பவாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே, முப்பவாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடு வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின்
அக்கினியின் வல்லமை பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாயிறங்கி வரங்களினாலே நிரப்போ வல்லமையால் இறங்கி வரங்களினாலே நிரப்போ பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திட வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா. அருமையான தேவ ஜனமே, இந்த காலையில பரிசுத்தாவினுடைய வல்லமை உனக்கு வேண்டும் என்றா ஆண்டவரே உன்னதத்திலிருந்து என் மேல் பொழிந்திடும் ஆண்டவரே என்று கேளுங்க. ஒருவேளை ஆண்டவருடைய வரங்கள் உனக்கு வேண்டும் என்றா ஆண்டவரே என் மீது உன்னுடைய கிருபை காட்டுங்க ஆண்டவரே, என்னை பாக்கியவானாய் மாற்றுங்க ஆண்டவரே, என்னை தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு வரங்களினால் நிரப்புகிற தெய்வமாய் இருக்கிறார். ஒருவரை கூட அவர் வெறுமையாய் தாளந்து இல்லாத விடுகிற தெய்வம் அல்ல. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தாளந்தாவது வைக்கிறவர் அவருடைய நாமத்தை பயன்படுத்துவதற்காக அவருடைய நாமத்தை புகழ்ந்து சொல்லுவதற்காக ஒரு தாளந்தாவது ஆண்டவர் உனக்கு வைத்திருப்பார். ஆண்டவரிடத்துல கேளு, ஆண்டவரே உம்முடைய தாளந்து எனக்குள்ள வைங்கப்பா, அது என்னது என்று எனக்கு சொல்லுங்கப்பா, அதை எடுத்து நான் பயன்படுத்துகிறேன், உமக்காய் வாழுகிறேன் என்று கேட்கும் பொழுது அபிஷேகம் உன் மீது வந்து இறங்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யு. வாரும் தூய ஆவி ஆண்டவரே ஒப்புக்கிடுங்க. ஆண்டவரே எனக்குள்ளே வாங்கப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்புங்கப்பா, என் பாத்திரம் நிரம்பி வழியே என் இருதயம் திறந்து கொடுக்கிறப்பான்னு சொல்லுங்க. நீரைத்து நீராளுகை செய்யு, ஜீவ தண்ணீர் நீரே சாகும் தீர்க்கு மூச்சே, ஆலோசனை கர்த்தரே ஆளுகை செய்யு, ஜீவ தண்ணீர் நீரே சாகும் தீர்க்கு மூச்சே, ஆலோசனை கர்த்தரே ஆளுகை செய்யு. வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யு. அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்குள்ளே ஆளுகை செய்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களோடு அசைவாடினதுக்காக நன்றி அப்பா. உடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் சொல்ல போகிறோம். உடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே.
உடைய வார்த்தையின் மகத்துவம் எங்களுக்குள்ளே, எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கட்டும். இந்த நாளிலே மீதியான ஆராதனை முழுதுமாய் நீர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு சில அறிவிப்புகளை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நாம் செல்ல போகிறோம். வருகிற 26ஆம் தேதி பேபி ஆனா பிரின்சஸ் சாம்சன் அவர்களுக்கு பிறந்த நாள் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை வருவதனால காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் வாக்குத்தத்த ஆராதனை இருக்கிறது. ஒருவேளை மற்றவர்களுக்கு இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் இருக்கும் என்றால் நாம் அவர்களுக்கு ஆய்ச்சபிக்க போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு சங்கீதத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 63ஆம் சங்கீதத்தை நம்மத்தில் பவித்ரா அவர்கள் வாசித்து தருவார்கள். சங்கீதம் 63 பக்கம் 707. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். வேதத்தில் இருந்த வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடி செபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் போகலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் உடைய வார்த்தைகளை நாங்கள் செல்லுகிறோம். உடைய வார்த்தை உள்ளும் புறமும் வேலை செய்கிறது. ஆண்டவரே, வெறுமையாய் திரும்பாது, செய்ய வேண்டியதை செய்து திரும்பும். நுரத்துணையான அறுவடைகளை கொண்டு வருகிறது உடைய வார்த்தை. அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்ய எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதுமே அது ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. இன்றைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு சாப் என்று சொல்லி பார்க்க போகிறோம். என்னடா அப்படின்னா என்னன்னா புரியல அப்படின்னா நீங்க தொடர்ந்து பிரசங்கத்தை கேளுங்க, உங்களுக்கு புரியும். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புத்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Matthew 14:23 வாசிக்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய காரியம் எல்லா மண்டையில் தோண்டி கொண்டிருக்குதுன்னா, நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்துடைய பலன் என்ன? ஜெபத்துடைய நோக்கம் என்ன? ஜெபம் எங்கே செல்லுகிறது? அது என்ன காரியத்தை கொண்டு வரும்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்ற காரியங்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு. நீண்ட நாளாய் ஜெபிக்கிறவர்கள் சஞ்சலத்தோடு இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், மன கிளேசத்தோடு இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு காரியத்திற்கு நீங்க நீண்ட நாளாய் ஜெபித்து ஒரு பலனோ அல்லது ஒரு வழியோ ஒரு வெளிச்சமோ காணவில்லை என்றால் மிக குழப்பமான ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தவராய் இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, நல்லா நோட் பண்ணிக்க. உலகத்தின் ரட்சகர் நம்மை பாவத்தை சுமந்து நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிற ஒரு மனிதன் பூமியில வாழ்ந்த பொழுது ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார். ஜனங்களை அனுப்பின பின்பு, வேதத்துல தான் வாசிக்கிறோம், ஜனங்களை அவர் அனுப்பின பின்பு தனித்து போய் ஜெபித்தவராய் இருக்கிறார்.
அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து என்ன ஜெபித்தார் என்பது நம்ம ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் அவர் என்ன காரியத்திற்காக ஜெபித்திருப்பார் என்பது நம் வியாக்கியானம் பண்ண கூட முடியாது. ஏனென்றால் அவர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பெயர்களை ஜீவ புத்தகத்தில் எழுதினாரா என்பது தெரியாது, அல்லது மறுநாள் ரட்சிக்கப்பட இருப்பவர்களை குறித்து அவர் ஜீவ புத்தகத்தில் எழுதினாரா என்று தெரியாது. பிதாவிடத்தில் தினந்தோறும் அவர் பேசின காரியங்களை ஒன்று வேதத்தில் இல்லை. ஆனால் ஒரு காரியம் உண்டு, தினந்தோறும் அவர் சென்று தனித்து ஜெபித்தவராயிருக்கிறார். தனி ஜெபம் என்றைக்கும் வாழ்க்கையில ஜெயத்தை மாத்திரம் கொண்டு வரும். நீ கூட்டமா ஜெபிக்கலாம், திருச்சபையில ஜெபிக்கலாம், குடும்பமா ஜெபிக்கலாம், அது எல்லாம் மற்றவர்களுடைய பார்வையில நீ ஜெபிக்கிறாய் என்பதை காண்பிக்கிறதா இருக்கிறது. தனிமையில ஜெபிக்கும் போது உன் இருதயத்தை ஊற்றி நீ அழுது புலம்பி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர் செவி சாய்க்கிறவராய் இருக்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த காலையில தனியாய் ஜெபிப்பதுடைய வல்லமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தனித்து இருப்பதை குறித்து, தனியா இருக்கிற வல்லமையை குறித்து, அல்லது தனியா இருந்து ஜெபித்த காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். வேதத்துல இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26 அதிகாரம் 36 வசனம், மேத்யூ 26:36 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. இங்க பாருங்களேன், இயேசுடைய கடைசி நாட்கள் வந்து விட்டது. கெத்சமனே தோட்டத்துக்கு வந்து விட்டார். கெத்சமனே தோட்டத்திற்கு அதுக்கப்புறம் சீஷர்களோடு அவர் இருக்க போவது கிடையாது. அவருடைய காலம் பூமியில முடிய நேரம் வந்து விட்டது. அப்ப கூட நம்ம ஆண்டவர் சீஷர்களை ஓரமா வச்சுட்டு தனியா போய் ஜெபம் பண்ணாருங்க. ஏன் அப்படின்னா, நீங்க கூட ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். ஒருவேளை உங்களோட நண்பர் ஆயிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தினர் ஆயிருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் ஆயிருக்கலாம், உங்கள் திருச்சபை மக்களா இருக்கலாம், உங்க போதகராக இருக்கலாம், யார வேணா இருக்கலாம். கூட ஒரு ஆள் இருக்கும்பொழுது நீங்கள் மனம் திறந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க முடியாது. நீங்கள் செய்த பாவத்தையும் மீறுதலையும் ஆண்டவரிடத்துல வாய் திறந்து அறிக்கையிட முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு பயம். கூட இருக்கவங்க அதை கேட்டுட்டாங்கன்னா அதை போய் வெளியே சொல்லிடுவாங்கல்ல. நம்ம ஊரில் தானே ஒன்று சொன்னால் அது 9 வெளியே பிரதிபலிப்பது நம்ம ஊரில் மாத்திரம்தான். அப்போ அதை வெளியே சொல்லிடுவாங்கல்ல அப்படின்ற ஒரு பயம். அல்லது சரியா ஜெபிக்கலைன்னா கூட இவனுக்கு ஜெபிக்க தெரியலையே அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு தன்னுடைய மரணத்துக்கிட்ட இருந்த பொழுது கூட சீஷர்களை கிட்ட சேர்க்கலைங்க, தனியா போய் ஜெபித்தா. தனியா ஜெபிப்பதுடைய வல்லமை தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது அதே பகுதியில் 39 வசனத்தை வாசிக்கலாம். 26, 31, 26:39 மேத்யூ. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து பாருங்க எப்படி ஜெபித்தார்னா, கொஞ்சம் தூரம் போயிட்டாரு. ஏன்னா அவரு சத்தமிட்டு ஜெபிப்பதை யாரும் கேட்க கூடாதுன்னு தூரம் போய் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். உலகத்தின் ரட்சகர், நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த மனிதன், அவர் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். இங்க பாருங்களேன், இயேசு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணார்னா, அவர் நினைச்சிருந்தா, பிதாவே எனக்கு இதெல்லாம் வேண்டும், நான் இதை செய்வதற்கு உம்முடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காய், உம்முடைய ராஜ்யம் பூமி எங்கும் அது சென்று அடைவதற்காய் எனக்கு இதெல்லாம் வேணும்னு லிஸ்ட் போட்டு ஜெபம் பண்ணலங்க. ஆண்டவரே, பிதாவே, உம்முடைய சித்தம் என்னவோ அது என் வாழ்க்கையில செய்யும். நீங்கள நானும் தனியா ஜெபம் பண்ண போகும்போது 2-3 காரியங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக, தனித்து ஜெபிங்க கத்துக்கொள்ளுங்க. தனியா இருந்து ஜெபிக்க கத்துக்கொள்ளுங்க. தனியா இருந்து ஜெபிப்பதுடைய வல்லமையை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த வல்லமை இருந்தது. தனியா இருந்து அவர் ஜெபித்தபடினால அநேக காரியங்களை அவர் செய்தவராய் இருக்கிறார். தினந்தோறும் பிசாசுகளை ஓட்டினவராய் இருக்கிறார். தினந்தோறும் அற்புதங்கள் செய்தவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை கேட்கும் போது பூமி எங்கும் அதிர்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப தனியா நீ ஜெபிப்பாய் என்றா, தனித்து இருக்கும் போது நீ ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பாய் என்றா, உன்னுடைய காரியங்களை கொண்டு, உன்னுடைய கரத்தை கொண்டு அநேக வல்லமையுள்ள காரியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே பண்ண வல்லவராய் இருக்கிறார்.
இரண்டாவதாக அவர் முகம் குப்புற விழுந்து ஜெபித்தார். நம்ம எப்படி தெரியுமா ஜெபிக்கிறோம்? வானத்தை பார்த்து ஜெபிக்கிறோம். முகம் குப்புற பிதாவை பார்க்க முடியாதமல் அல்ல, அவர்தான் பிதாவாய் இருக்கிறார், அவர்தான் குமாரனாய் இருக்கிறார், அவரே பரிசுத்தாவியானவராய் இருக்கிறார். ஆனா முகம் குப்புற விழுந்த காரணம்னா நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நீ எவ்வளவு குண்டா இருந்தாலும், எவ்வளவு படித்து இருந்தாலும், எவ்வளவு ஞானமா இருந்தாலும், எவ்வளவு பணக்காரனாலும், ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது நீ தலை தாழ்த்தி தலை தரையில முட்டுகிற அளவுக்கு முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கும் போது உனக்குள்ள இருக்கிற மேட்டிமை, உனக்குள்ள இருக்கிற நான் என்கிற அகங்காரம், உனக்குள்ளே இருக்கிற பெருமை எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். இன்றைக்கு திருச்சபைகள் மாறிவிட்டது. அருமையான நாற்காலிகள், அருமையா ஏசியை போட்டுறாங்க, கலர் கலர் விளக்குகளை போட்டுறாங்க. நம்ம அப்படியே சுகமா ஏதோ வீட்டில் சோஃபால உட்காந்துட்டு டிவி பார்க்குற மாதிரி அங்க பிரசங்கம் பண்ற பாஸ்டரை பார்த்துட்டு அருமையா பேசினான்னு கரம் தட்டிட்டு போயிடுறோம். அது ஆண்டவருடைய பிள்ளை அல்ல, அது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. இயேசு எப்படி ஜெபித்தார் தெரியுமா? வல்லமை பெற்றுக்கொள்வதற்காக, மரணத்தை ஜெயிப்பதற்காக, மரணத்தை மேற்கொள்வதற்காக, பிசாசின் மீது வல்லமை கொண்டு வருவதற்காக, அவருடைய மகத்துவத்தை காட்டுவதற்காக முகம் குப்புற விழுந்து ஜெபித்தாருங்க. இன்றைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு முட்டி போடவே முடியல. கேட்டா ஆர்த்ரைட்டிஸ், முட்டி மட்டங்களை, இப்படி எல்லாம் காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, என்றைக்கு உன் முழங்கால் காப்பு காய்க்கிறதோ, என்றைக்கு உன்னுடைய தலை தரையில முட்டுகிறதோ, தனித்து விடப்பட்ட நேரத்தில் அப்பொழுது ஆண்டவர் உன்னை பார்த்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இயேசுவை உயர்த்தின தேவன், இயேசுவை உயர்த்தின பிதாவாகிய தேவன் இன்றை வரைக்கும் அவருக்கு நிகரா ஒருவரும் இல்லைங்க. உனக்கு நிகரா ஒருவரும் இருக்கக்கூடாது என்று நீ எண்ணுவாய் என்றால் முகம் குப்புற விழுந்து ஜெபி. மூன்றாவது காரியம் எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? You don't bring a plan to God. நீ ஆண்டவரிடத்துல ஒரு திட்டத்தை கொண்டு வராத, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக இடம் கொடு. நீ என்றைக்கு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு இடம் கொடுக்கிறாயோ, பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல, இந்த பாத்திரம் நீங்குவதே உம்முடைய சித்தம் என்றால் அது நீங்கட்டும், அதை அப்படியே செய்யும் என்று ஒப்பு கொடுத்தவர். நீ என்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையை நடத்து, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தி செல்லும் என்று நீ கேட்கிறாயோ, அன்றைக்கு பிதாவாகிய தேவன் உன்னை நடத்தி செல்லுகிறவராய் இருக்கார். You don't bring plans to God. You don't prepare a way chart. You don't prepare a life chart. இன்றைக்கு நீங்கள் நானும் இருக்கிற பெரிய பிரச்சனை தெரியுமாங்க? வாழ்க்கைக்கு ஒரு திட்டம், வாழ்வதற்கான ஒரு திட்டம், எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் ஆண்டவரிடத்துல விட்டு, ஆண்டவரே இதை வாய்க்க செய்யும் கேட்கிறோம். ஆண்டவர் வாய்க்க செய்வதல்ல. வேதம் சொல்லுகிறது, உன் வழிகளை காட்டிலும் என் வழிகள் வித்தியாசமானது, உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் மேலானதாக இருக்கிறது. Don't bring plans to God. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த பொழுது, ஆண்டவரே பிதாவே நான் மரணத்துக்கு ரெடி ஆயிட்டேன், என் மரணம் இப்படி வரட்டும் என்று அவர் எதிர்பார்க்கல. உம்முடைய சித்தம் என்னவோ அதை அப்படியே செய்யும் என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, என்றைக்கு பிதாவின் சித்தத்துக்கு நீ முழுமையாய் தலை குப்புற விழுந்து ஒப்புக்கிடுகிறாயோ, அன்றைக்கு உன்மேல வருகிற வல்லமை, உன்மேல வருகிற அபிஷேகம் ஒருவரும் உன் அருகில வர முடியாது, ஒருவரும் உன்கிட்ட வர முடியாத அளவுக்கு அபிஷேகம் உன் வாழ்க்கையில வந்து சேர்கிறதா இருக்கிறது. எடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேத்யூ 6:6 வாசிக்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ண சொல்றாரு? நீ தனியா போய் இருந்து உன் வீட்டு கதவை மூடிக்கட்டு, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவிடத்துல உன் ஜெபத்தை, விண்ணப்பத்தை வை. மத்தவன் பார்க்கறான்னு ஜெபம் பண்ணினா உன் ஜெபம் வீணான ஜெபம். மற்றவன் கேட்கிறான் என்று நீ ஜெபம் பண்ணுவாய் என்றால் உன் ஜெபம் வீணானதாய் இருக்கிறது. உன் ஜெபம் உனக்கும் ஆண்டவருக்கும் இடையே உத்தமமாய் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ ஆண்டவர்கிட்ட முழுசா ஒப்பு கொடு. பாவம் இருக்க இடையும் பொழுது கூட நம்ம பாதி மறைக்கிறோம். மறைக்காத காரணம் நீ மற்றவங்க பார்க்கறாங்கன்னு, என் ஆண்டவர் என்னை காணட்டும் என்று அறை கதவை மூடிக்கொண்டு நீ என்றைக்கு தனித்து ஜெபிக்கிறாயோ,
அன்றைக்கு தான் இது கட்டளைங்க. This is a commandment of God that God says in Matthew chapter 6:6. அவர் சொல்றாரு, உள்ள போய் கதவை சாத்தி கொட்டு அந்தரங்கத்தில் இருக்க பிதாவிடத்துல ஜெபி, மத்தவன் பார்க்க ஜெபிக்காத, மத்தவன் கேட்க ஜெபிக்காத. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நடந்த சம்பவத்தை குயிக்கா சொல்றேன். ஒரு ஆலயத்துக்கு போனாரு, ஒருத்தன் வந்தா, அவன் இரு கரங்களை விரித்து வானத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இதோ கொண்டு வந்துட்டேன் என்னுடைய காணிக்கை தசம்பாகத்தினாரு. ஆண்டவர் அவனை பார்த்தார், இயேசு அவனை பார்த்தார். அதே திருச்சபையில மூலையில ஒரு அம்மா இருந்தது, நிமிர்ந்து பார்க்க கூட சக்தி இல்லாத, முகக்குப்புற விழுந்து ஜெபித்தது. ஆண்டவர் யாரத்தம் அவருடைய பார்வையில அருமையாய்ப்பட்டது. அந்த முகம் குப்புற விழுந்து பாவத்தை அறிக்கிட்டு ஜெபித்த மகளை பார்த்த அருமையான தேவஜனமே, என்றைக்கு நீ ஆண்டோடைய சமூகத்தில் முகம் குப்புற விழுந்து பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் நீ தாழ்த்துகிறாயோ, அன்றைக்கு நீ உயர்த்தப்படுவாய், அன்றைக்கு நீ உயர்த்தப்படுவாய். அது மாத்திரமல்ல, ஜெபிப்பதற்கு சில கட்டளைகள் உண்டு. சங்கீதம் 55 சங்கீதம் 17 வசனத்தை வாசிக்கலாம். Psalms 55:17 வாசிக்கலாம். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் 3 வேளை ஜெபிக்கணுங்க. அந்தி சந்தி மத்தியானம், ஈவினிங், மார்னிங் அண்ட் நூன். காலை மதியம் நைட்டு 3 வேளை ஜெபம் பண்ணுமா. ஆனா நம்ம 3 வேளை ஒன்று செய்யறோம். எது செய்யறோமோ இல்லையோ 3 வேளை ஒன்று கரெக்டாக செஞ்சிடும். என்ன செய்யறோம்? 3 வேளை நல்லா சாப்பிட்றோம். சாப்பிட்டியாப்பா அப்படின்னா எப்போ சாப்பிட்டியா கேளு அப்படின்றோம். காலைக்கு ஒரு வகை சாப்பாடு, மதியத்துக்கு ஒரு வகை சாப்பாடு, நைட்டுக்கு ஒரு வகை சாப்பாடு. இந்த நாற்றமற்ற ஜீவியத்திற்கு, இந்த நாற்றமற்ற சரீரத்துக்கு, இந்த சரீரம் செத்துருச்சுன்னா 6 மணி நேரத்துக்கு மேலே புழு வச்சிடும், நாற்றம் எடுத்துரும். அதுக்கு வகை வகையா சோறு போடுறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வகை வகையா ஜெபிக்கிறோமா? ரைட், தொடர்ந்து வாசிங்க. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இங்க பாருங்களேன், அந்தி சந்தி மத்தியான வேலையில ஜெபிக்கும் போது, அவர் முறையிடும் போது சங்கீதக்காரன் சொல்றான், அப்போ அவர் என் சத்தத்தை கேட்பாரு. நீ காலை மத்திய நைட்டுன்னு சொல்லி வயிறு முட்டை தின்னுட்டு தூங்குறீன்னா அவர் சத்தத்தை கேட்க மாட்டாரு. காலை மத்திய நைட்டுன்னு சொல்லி சாப்பிடறதுக்கு முன்னாடி எல்லாம் ஜெபம் பண்ணிப்பாரு. ஆண்டவன் சத்தத்தை கேட்பார். ஆண்டவர் நிச்சயமா ஒரு சத்தத்தை கேட்பார். உனக்கு பசிக்குதுன்னு ரெடி ஆயிடுச்சுன்னா போய் முட்டி போட்டுரு. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணு, ரொம்ப நேரம் தேவையில்ல. அவரை துதித்து, இவ்வளவு நேரம் என்ன ஜீவனோட வைத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே, என் வாழ்க்கையை உங்களுடைய சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், உங்களுடைய சுத்தத்தின்படி என் வாழ்க்கையை நடத்தும் என்று சொல்லிட்டு நீ ஆண்டட்ட ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜெபத்தை முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு பாரு. அந்த ஆகாரம் உனக்கு ஆகாரம் போஷாக்காய் ஆரோக்கியமாய் மாறும், அது மருந்தாய் மாறும், அது பாய்சனா மாறாது, அது உன்னை பலமாய் இந்த பூமியில வைக்கும். அது மாத்திரமல்ல, நீ ஜெபித்த ஜெபத்திற்கு, நீ கேட்ட காரியங்களுக்கு ஆண்டவர் செவி சாய்த்து விடுவார். சங்கீதக்காரன் எவ்வளவு எளிமையா சொல்றான் பாருங்களேன். நாம் முறையிடுறதுக்கு அவர் அந்தி சந்தி மத்திய காலத்தில் ஜெபிக்கும் போது செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. சங்கீதம் 88:1, Psalms 88:1 வாசிக்கலாம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இங்க பாருங்களேன், இப்போ காலம் மத்திய நைட்டு சொன்னவன் இரவும் பகலும் கூப்பிடுறானோ. அப்ப எத்தனை முறைங்க சங்கீதக்காரங்க ஆண்டவர் தொழுக பண்ணானோ? 5 முறை தொழுக பண்ணான். இரவு நைட்டு தூங்குற நேரத்துல, நள்ளிரவுல, பகல்ல அவரை தொழுகினான், கால மத்திய நைட்டுன்னு. அப்போ 5 முறை தொழுக பண்ணுகிறான். அதனால தாங்க ஆண்டவர் சத்தத்தை கேட்டார். அதனால தாங்க எங்கேயோ இருந்தவனை கொண்டு போய் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். நீயும் நானும் 5 நேரம் இல்லை, 3 நேரம் ஜெபிக்கிறோமா? ஏமா ஜெபிக்கலையா? அதான் காலைல ஜெபிச்சுட்டேனே அப்படின்னு நம்ம வீட்டில் பெற்றோர் இடத்த சொல்லுகிறோம். அல்லது காலையில் ஜெபிச்சுட்டா போதும் நினைத்து கொள்ளுகிறோம். அல்லது இரவு நேரத்தில் தூங்கும் போது படுக்கையில தூங்குற பொண மாதிரியே ஜெபம் பண்றோம். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் ஜெபம் பண்றாங்க. உங்களை சொல்லலை, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, உங்களை சொல்லலை. அப்போ அநேகர் அப்படிதான் ஜெபித்து கொண்டிருக்காங்க. எப்படின்னா படுக்கையில படுத்துக்கொண்டே இருப்பாங்க. அவங்க நம்ம கடைசி ஜெபத்தை போடுற மாதிரியே ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க அப்படி அல்ல, நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே நிச்சயமாகவே உன் சத்தத்தை கேட்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:17 வசனம், 1 தெசலோனிக்கேயர் chapter 5 verse 17 சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. Pray without ceasing. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இந்த 5 வேளையும் இடைவிடாம நீ ஜெபம் பண்ணணும். தனியா ஜெபம் பண்ணணும். அந்தரங்கத்தில் இருக்க பிதாவிடத்துல ஜெபம் பண்ணணும்.
மனுஷன் கண்ணு பார்க்குதுன்னு ஜெபம் பண்ணாத, அல்லது அம்மா பார்க்கறாங்க, அப்பா பார்க்கறாங்க, பொண்டாட்டி பார்க்குது, புருஷன் பார்க்கறான்னு ஜெபம் பண்ணாத, பிள்ளைங்க பார்க்கறாங்கன்னு நடிக்காத, ஜெபம் பண்ணாத. உனக்கு ஆண்டவருக்கு இருக்க உத்தமத்தை காட்டுவதற்காக நீ ஜெபம் பண்ணு. அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் உன்னதத்தில் இருக்கிற வல்லமை உன் மீது வந்து இறங்கும். நீ பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில செய்ய முடியும். அப்படி செய்வதுதான் ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. அருமையான தேவஜனமே, ஜெபிப்பதில் இடைவிடாம ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். இடைவிடாம ஜெபிக்கணும். நம்ம எப்ப நம்ம இடைவிடாம ஜெபிப்போம்? நீங்க யாரையாவது ஜெபம் பண்றதுக்கு பேஷண்ட்ஸை போய் ஐசியூல பாருங்களேன். ஐசியூ, இன்டென்சிவ் கேர் யூனிட் அப்படின்னு ஒரு யூனிட்ல போய் பார்த்தீங்கன்னா அவங்க வாயில எப்பவுமே கிறிஸ்தவங்களா தான் கண்டுபிடிச்சிடலாம். சோத்திரம் இயேசு ரத்தம், சோத்திரம் இயேசு ரத்தம், இட்ட விடாம சொல்லிருப்பாங்க. ஏன்? அங்கிருந்து வெளியே வரத்துக்கு ஆண்டவரும் பார்த்து இரக்கம் பாராட்டி போ இந்த இடத்த விட்டு வெளியே துரத்திடுவார். வெளியே வந்தோடனே அவங்க மறந்துடுவாங்க. வேதம் சொல்லுகிறது, நீ இடைவிடாமல் ஜெபிப்பாய் என்றால் உன் மீது ஆண்டவர் கிருபையாய் இறங்குகிற தெய்வமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்த்ததை போல எப்படி ஜெபிக்கணும்னு பார்த்தோம். அறக்கதவை மூடி ஜெபிக்கணுங்க. தனியா ஜெபிக்க கூடாது, தனியா ஜெபிக்கணும். அறக்கதவை மூடி அந்தரங்கத்தில் இருக்க பிதாவிடத்துல ஜெபிக்கணும். யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜாப் 22-27 வாசிக்கலாம். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். இங்க பாருங்களேன், நீங்க போனோன்னு பெரிய லிஸ்ட் வச்சிடறோம். நாம ஆண்டவரே எனக்கு இந்த ஆண்டு இது தேவை, இதெல்லாம் தேவை 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 தேவை. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். சொல்லி முடிச்சுட்டு கிளம்பு அப்படின்றார். நானா சொல்றேன், முதல்ல போய் ஆண்டோட கனெக்ட் ஆகுங்க. சிலர் எப்படி தெரியுங்களா, இந்த ஆன்சரிங் மிஷினோட பேசுறது போல. நீங்க சில தேசங்களுக்கு கூப்பிட்டீங்கன்னா ஆன்சரிங் மிஷின் வரும். ஃபோனை எடுத்த உடனே ஃபோனை எடுக்க முடியல, தற்போது பிஸியாக இருப்பாங்க, உங்களை மெசேஜை விட்டுருங்க ஒரு பீப் சவுண்டுக்கு அப்புறம்னும். அது போல் ஆண்டவர்கிட்ட போன உடனே ஆண்டவர் சொல்லுவார், வந்துட்டியா, ஒரு பீப் சவுண்டுக்கு அப்புறம் மெசேஜ் சொல்லிட்டு போயிடுவார். அந்த மெசேஜுக்கு ரிப்ளை வந்தால் நம்ம பார்க்கவே மாட்டோம். ஆனால் எப்படி ஜெபிக்கணும்னா, அறக்கதவை மூடிக்கொண்டு பிதாவிடத்தில் ஜெபிக்கும் பொழுது கனெக்ட் ஆகணும். நம்ம பிதாவிடத்தில் கனெக்ட் ஆகும்போது நீ வைக்கிற விண்ணப்பத்தை அவர் பார்த்து பதிலளிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அருமையான தேவஜனமே, இதுவரைக்கும் உனக்கு அப்படிப்பட்ட ஜெபத்தின் அனுபவம் வரலனா ஆண்டவரிடத்துல இன்றையிலிருந்து தீர்மானி, என் வாழ்க்கையில 5 வேளையில ஏதாவது ஒரு வேலையாவது அல்லது 3 வேலையாவது அல்லது 5 வேலையாவது நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்பேன். தனியா ஜெபிப்பேன், வாய் விட்டு அறிக்கையிட்டு ஜெபிப்பேன், சத்தமா ஜெபிப்பேன், மனம் திறந்து ஜெபிப்பேன், என் இருதயங்களை ஊற்றி ஆண்டவரிடத்துல ஜெபிப்பேன், முழங்கால் படியிட்டு ஜெபிப்பேன், முகம் குப்புற விழுந்து ஜெபிப்பேன் என்று தீர்மானி. உன்னுடைய தீர்மானம் உன் வாழ்க்கையின் வெளிச்சமாய் மாறும். இந்த நாளில இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்க அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னு பார்க்கலாம். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 11. 9:11 அப்போஸ்தலர். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு வெண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இங்க பாருங்களேன், நீ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் குத்து மதிப்பா வானத்தின் பலகலைகளை திறந்து அப்படியே கொட்டுவன்லாம் ஆசீர்வதிப்பதில்லை. வேதத்துல வாசிக்கிறேன், வானத்தின் பலகலை திறந்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ரைட்டு. ஆனா ஆண்டவர் ஸ்ட்ரைட்டா பிளானை எக்ஸிக்யூட் பண்றவருங்க. எக்ஸாக்டா உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் ஆண்டவர் தருவார். நீ பெருசா நினைச்ச கூடாது, ஐயோ என் ஆண்டவர் எல்லாத்தையும் திறந்து கொட்டுவார், அப்படி கொட்டினா நீ செத்துருவ. நீ நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு பாக்கியமானவர்களா இருக்க மாட்டோம். என்ன வேணுமோ ஸ்ட்ரைட்டா சொல்லுவார். சவுல் என்ற ஒரு மனிதன் பவுலாய் மாறிய பிறகு அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறான். இங்கேயோ ஒரு பாவம், ஒரு ஏழை தீர்க்கதரிசியை போல இருக்கிற ஒரு மனிதன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து நேரா போ, அங்க ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு போய் நீ ஜெபம் பண்ணு. ஜெபம் இன்னொரு ஜெபத்திற்கு தான் கொண்டு போய் சேர்க்கும்.
நீ உன்னுடைய வேண்டுதலுக்காய் ஜெபிக்கும் பொழுது உன் வேண்டுதலுக்கு எங்க பதில் இருக்கிறதோ அந்த இடத்துல உன் ஜெபம் கொண்டு போய் சேர்க்கும். ஆண்டவர் உன்னை நேரடியா இங்க கொண்டு போய் சேர்ப்பா. ஆண்டவர் உன்னை நேராய் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப ஜெபத்துடைய மகத்துவம் என்னன்னா, நீ தனியா ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வல்லமை உனக்குள்ள கிரியை செய்யும் பொழுது உன்னுடைய ஜெபம் நேரடியான பதிலை கொண்டு வந்து சேர்க்கிறதாய் இருக்கிறது. அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே உன் ஜெபம் எப்படி இருக்கிறது? நேரடியாய் கொண்டு வருகிறதா என்று பார்க்கணும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், புக் ஆஃப் தானியேல் சாப்டர் 6 verse 10 வாசிக்கலாம். தானியேலை வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்ததுபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்க பாருங்க, கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போற. தடையில்லாத ஜெபம். ஜெபம் பண்ணும்போது காலை மாலை மதியம் இரவு பகல் 5 வேளை ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஜெபத்தில் எப்படி ஜெபிக்கணும்னு பார்த்தோம். தனியா போய் உன் கதவை மூடிக்கொண்டு உனக்கும் பிதாவிடத்தில் அந்தகரத்தில் இருக்க பிதாவிடத்தில் ஜெபிக்கணும்னு பார்த்தோம். முழங்கால் படிட்டு தலை குப்புற விழுந்து ஜெபிக்கணும்னு பார்த்தோம். பிதாவின் சித்தத்தை செய்ய அப்படி ஜெபிக்கணும்னு பார்த்தோம். கடைசியா ஒரு காரியம், தடை இல்லாம ஜெபிக்கணும். He knows that's a degree that not to be prayed. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க கூடாது என்பது டிகிரி சட்டம் இருந்த பொழுதோ, தானியேல் மேல் வீட்டு அறையிலே சென்று கதவை திறந்து எருசலேமுக்கு முன்பதாய் முழங்கால் படிட்டு ஜெபித்தான். அப்ப நீ நான ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணும்னா, நீ நான ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்களை நம்மளை தடுத்து நிறுத்தினாலும், ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்பொழுது ஒரு தடையும் உனக்கு வராதபடி நீ தனியா போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். தானியேல் ஜெபித்த பொழுது காரியம் மாறுதலாய் முடிந்தது. எப்படி தான் முடிஞ்சது? அவனை தூக்கிட்டு போய் சிங்க கேபியில போட்டு விட்டார்கள், ஏன்னா அவன் ஜெபித்தபடினால. ஆனா அதுக்காக அவன் பயப்பில்லை. ஏன் தெரியுமா? சிங்க கேபியோ அப்படின்னு பாடுறோம் பார்த்தீங்களா, சூளை நெருப்போ. அப்ப எதுவுமே அவனை தடை பண்ணாதுங்க. ஏன் தெரியுமா? அந்த ஜெபத்துல இருந்த வல்லமை. அருமையான தேவச்சனமே, இந்த காலையில உன் வாழ்க்கையில சிங்க கேபியா இருந்தாலும், சூளை நெருப்பா இருந்தாலும், எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும், தடைகளை உடைத்து அதை வாயை கட்டுகிறவர், உன்னை சேஃபா வைக்கிற தெய்வம் இந்த காலையில உன் அருகில் இருக்கா. அது மாத்திரமல்ல, ஜெபிக்கும் போது நம்ம ஜெபித்தா முழங்கால் படியிட்டு ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். தானியேல் ஜெபிக்கும் போது அவனுக்கு என்ன வயசு இருக்கான்னு நினைக்கிற? இன்னைக்கு 40 வயசு, 50 வயசு, 35 வயசு, சிலர்லாம் 20 வயசுனால முட்டி போட முடியலங்க. கேட்டா முழங்கால் மடங்கல வலிக்குது. அதிகபட்சம் ஆமேன்றதுக்கு முட்டி போடுறோம், திருவிருது எடுக்கும் போது முட்டி போடுறோம். அப்படி அல்ல, நீ முழங்கால் படியிட்டா ஆண்டவர் உன்னோட பேசுகிற வரைக்கும் எழும்பக்கூடாது. அதுதான் உண்மையாய் ஜெபிப்பது. அப்படி ஜெபித்து பெற்றுக்கொண்ட சிலரை பற்றி ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். முதலாவதாக நான் சொன்னது போல, சாப் என்று சொல்லுகிற வல்லமையை எப்படி ஜெபத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்? சாப் என்றால் முதலாவதாக சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். யாக்கோபு என்ற ஒரு மனிதன் இருக்கிறது பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9 தொடங்கி வாசிக்க வேண்டாம், 9 தொடங்கி 12 வரைக்கும் நீங்க வீட்டில் வாசிக்கொள்ளுங்க. புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 32 verse 9ல இருந்து 12 வரைக்கும் நீங்க வாசிக்கொள்ளுங்க. யாக்கோபு என்ற ஒரு மனிதன், அவன் லாபான் வீட்டிலிருந்து தன்னுடைய 2 மனைவிகளையும் 2 பரிவாரங்களையும் கூட்டுக்கொண்டு ஈசாவை சந்திப்பதற்காய் வருகிற தருணமாய் இருக்கிறது. இங்க மாமனாரு அவன் வந்தா போட்டு தள்ளின்னு காத்து கொண்டிருக்காரு. அவனை துரத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரு. எதிர்பக்கம் அண்ணங்காரன் தம்பிக்காரன் கையில கடைச்சா அவனை வெட்டி கொண்டு விட வேண்டும் என்று ஏமாற்றியவன் வருகிறான் என்று அண்ணங்காரன் காத்து கொண்டிருக்கிறான். 2 துருவங்களும் நேராய் வருகிறது. நடுவில் யாக்கோபு மாட்டிக்கொண்டான். ஜெபத்துடைய வல்லமை brings safety to you. அவன் செய்த காரியம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவரே, என் அண்ணனிடத்திலிருந்து என்னை விடுவியும் என்று ஜெபித்தான். He was praying for deliverance. You know what happened? When a brother came, he became the safest zone for his Jacob.
அண்ணங்காரன் வந்தபோது யாக்கோபின் ஜெபம் விடுதலைக்காக அண்ணங்காரன் பாதுகாப்பாய் மாறினான். அருமையான தேவ ஜனமே, யாக்கோபு முழங்கால் படியிட்டு ஜெபித்த இடம் இன்ற வரைக்கும் வல்லமையுள்ள இடமாய் இருக்கிறது. யாக்கோபோட உறவாடின இடம், ஆண்டவர் உறவாடின இடம் மகத்துவம் உள்ள இடமாய் இருக்கிறது. அவனை அசைத்தது பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு நம் வாழ்க்கையில அசைக்க காத்து கொண்டிருக்கிறார். நீ ஜெபிக்கும் போது நீ விடுதலைக்காய் ஜெபிப்பாய் என்றார், அந்த விடுதலை உனக்கு பாதுகாப்பாய் மாற்றுகிறவர் நான் ஆராதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவன் விடுதலைக்காய் ஜெபித்தான், எனக்கு விடுதலை தாங்க பாடு ஜெபித்தான். ஆனா அவனுக்கு நடந்தது என்ன தெரியுமாங்க? பாதுகாப்பு வந்தது, பாதுகாப்பு வந்ததாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த காலையில நீ எதற்காய் ஜெபிக்கிறாய்? எப்படிப்பட்ட பட்டியலுக்காய் ஜெபிக்கிறாய்? யாக்கோபு பெரிய லிஸ்ட் கொண்டு வந்து இடத்துல ஜெபிக்கல. ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, விடுதலை ஆக்குங்க, என்னை பாதுகாக்குங்கன்னாரு. ஆண்டவரான he brought him to the safe zone. இன்றைக்கு நீ ஜெபிக்கும் பொழுது உனக்கு சேஃப்டியை ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது எடுத்து வாசிக்கலாம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் chapter 1 verse 10 வாசிக்கலாம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இங்க பாருங்களேன், இங்க செகண்ட் சாப்னா சேஃப்டியை பார்த்தோம். ஏனா ஆன்சர், God answers the prayer. முதல்ல நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு பாதுகாப்பை கொடுப்பார். தானியேல் ஜெபித்த பொழுது பாதுகாப்பு அன்றைக்கே வந்து விட்டது, அப்பவே வந்து விட்டது. சிங்க கெபில அவன் போடப்பட்டாலும் அவனுக்கு பாதுகாப்பு அவனுக்கு முன்பதாகவே வந்து விட்டது. நீ ஜெபிக்க தொடங்கி விட்டாய் என்றால் முதலாவதாக உனக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொண்டு வந்து விடுவார். ஆனால் இங்கே பார்க்கிறோம், அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறார். மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, வேதம் சொல்லுகிறது she had bitterness towards her heart. அவருடைய இருதயத்தில் மன கிளேசம் உள்ள ஸ்திரீயாக இருந்தார். ஆண்டவரத்துல வந்து ஜெபிக்கிறார், ஆண்டவரே எப்படியாவது ஒரு குழந்தை கொடுத்து. ஆண்டவர்கிட்ட பேரம் பேசுறா, ஆண்டவர்கிட்ட லஞ்சம் கொடுக்குறா, நீ கொடுத்தா அந்த குழந்தையை நான் உனக்கே கொடுத்துடுறேன் அப்படின்லாம் பேசுறா. ஆனா ஆண்டவர் அவளை நினைவு கூர்ந்தபடினால சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தா. பதில் தரும் தெய்வம். நீ ஜெபிக்கும் போது God answers, பதில் தருகிற தெய்வமாய் இருக்க. நீ என்ன ஜெபிக்கிறது முக்கியம் அல்ல, தனியா முதல்ல சொன்ன பாருங்க, இயேசு ஜெபித்தது போல, மற்றவங்களை போல அல்லது பரிசேயனை போல அல்லது அந்த ஐஸ்வர்யனை போல வானத்தை பார்த்து இரு கரங்களை விருத்து நான் பெரிய ஆளுன்னு ஜெபிப்பதல்ல, வானத்தை நோக்கி நான் எவ்வளவு பெரிய ஆள் ஆண்டவரேன்னு ஜெபிப்பதல்ல. தன்னை தாழ்த்தி இயேசு ஜெபித்தது போல முகக்குப்புற விழுந்து நீ தனியா பிதாவிடத்துல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உன் ஜெபத்திற்கு பதில் தருகிறவராய் இருந்தா. அன்னால் தனியா ஆலயத்திலே அமர்ந்து ஏலி நகைத்த போது, ஏலி ஏமா குடிச்சிட்டு இப்படி வந்து கத்திட்டு இருக்க என்று கேட்ட போது அவள் ஜெபித்த ஜெபத்தை விடாமல் ஜெபித்தாள். நீ உன்னை பார்த்து யாரு நகைக்கிறாங்கன்னு கவலைப்படாத, யார் உன்னை பார்த்து கிண்டலா பேசுறாங்கன்னு கவலைப்படாத, என் ஜெபத்திற்கு பதிலே வராதா என்று எண்ணாத. உன் ஜெபத்திற்கு இன்றைக்கு இப்பொழுதே ஆண்டவர் உன்னுடைய உத்தமத்தை பார்த்து உனக்கு பதில் தர ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, அன்னாள் ஜெபித்தாள். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்துட்டார். பாத்துங்க, அந்த தீர்க்கதரிசி அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். அந்த தீர்க்கதரிசி அநேக ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசியா இருந்தா. If your prayer is being answered, you will be a prophet for the kings and kings of this world. இந்த பூமியில ராஜாக்களுக்கு நீ தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் உன்னை மாற்றி விடுவார். உன் ஜெபம் எங்கே? உன் உத்தமம் எங்கே? கடைசியா சாப்போட கடைசி பிளான்ஸ் ஆண்டவர் தான் வச்சிருக்கிறாரு. இயேசு சொன்னார், எப்படி தெரியுமா? என் சித்தம் அல்ல பிதாவே உம்முடைய சித்தத்தை செய்யும். Do not bring the plans to God. எடுத்து வாசிக்கலாம், யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Book of John chapter 2 verse 1. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இங்க பாருங்களேன், யோனான் ஒரு மனிதன் இருந்தா. God had a plan towards him to bring the salvation to the city of Nineveh. நினிவே பட்டணத்திற்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு வருவதற்காக யோனா என்ற ஒரு மனிதனை கொண்டு வந்தா. ஆனா யோனா had a plan. When God had a plan, Jonah also had a plan. நீ ஒரு திட்டம் வைத்திருக்கிறாய், ஆண்டவர் ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய திட்டம் இங்கே இருக்கிறது, உன்னுடைய திட்டம் இங்கே இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் இப்படி ஆசீர்வதிக்க போறேன், இப்படி நடத்த போகிறேன், நீ இதெல்லாம் செய்யினு. நீ என்ன பண்றனா, யோனா மாதிரி இது ஏன் திட்டம், இதைதான் நான் செய்வேன் என்று நீ செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்திற்கு நீ செவி சாய்க்கும் பொழுது
நீ ஈஸியா மேல வந்துடலாம். இல்ல அப்படின்னா ஆண்டவர் உன்னை கொண்டு போய் வயிற்றுல போட வேண்டிய வயிற்றுல போட்டு, கசக்க வேண்டிய இடத்துல கசக்கி, புழிய வேண்டிய இடத்துல புழிஞ்சி, வாந்தி பண்ண வேண்டிய நேரத்துல வாந்தி பண்ண வைப்பார். யோனா அப்படிதாங்க இருந்தான். நான் சொல்றது அப்படிதான். நீங்க வீட்டுல போய் பொறுமை யோனாவை வாசி பாருங்க. மீன் வயிற்றுக்குள்ள போனவன் சுகமா அங்க ஏசி போட்ட ரூமா வச்சிருந்தாரு ஆண்டவரை. என் மகன் யோனா வருவான், மீனே இந்த ஏசியை முழுங்கு முதல்ல அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி ஏசியை போட்டு ஒரு ஏசி மெக்கானிக்கை உள்ள அனுப்பி அந்த ஏசியை ஃபிட் பண்ணி வை, என் மகன் யோனா வருவானா சொன்னாரு. ஒன்றும் கிடையாது. மீன் பானு திறந்தது, யோனா மானு உள்ள போனான். முடிஞ்சது கதை. யோனா உள்ள போய் சோத்தோட சோறா சுத்தினான். மீன் தின்னத, மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற நாட்டத்தை உள்ள இருந்தா. மீன் வாந்தி பண்ணும்போது யோனா மட்டுமா வந்தான், கூட தின்ன எல்லா தீனியும் வெளியே வந்ததுங்க யோனா கூட. நீ ஆண்டோட திட்டத்தை விட்டு வெளியே போய் உன் திட்டத்தை செயல்படுத்துவாய் என்றா இப்படிதான் வந்து வாந்தியோட வந்து விழணும். என்னடா இப்படி சொல்றேன்னு யோசிக்காதீங்க. வாந்தியோட வந்து விழக்கூடாதுன்னா ஆண்டோட திட்டத்துக்கு செவி சாய்த்து அவரோட திட்டத்துக்கு போயிடு. God always have a plan for the people those who pray to him. அவரிடத்துல தனித்து விடப்பட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தனது திட்டத்தை வைத்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, நீ ஜெபிக்கும் போது 3 காரியம். the சேஃப்டி உனக்கு வேணும். ஆன்சர், ஆண்டவருக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். 3வது பிளான், ஆண்டவர் அவருடைய வழியை உனக்கு காட்டுகிறவராய் இருக்கிறார். இந்த 3 எப்பொழுது நீ பெற்றுக்கொள்வாய் என்றால் தனியே ஆண்டவருடைய சமூகத்தில் நீ காத்திருந்து ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அதை தருகிறவராய் இருக்கிறார். இப்பொழுது யோசித்து பார், உன் ஜெபம் எங்கே? எப்படி ஜெபிக்கிறாய்? இருந்த இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கலாம். நீ இதுவரைக்கும் you are telling the righteous things that you have done. நீ நீதி காரியங்களை, நீ செய்த காரியங்களை ஆண்டவரிடத்துல சொல்லிக் கொண்டிருக்கலாம். அது முக்கியம் அல்ல. இயேசுவை காட்டிலும் நீ பெரிய நன்மையான காரியங்கள் நீ செய்யல. இயேசுவை காட்டிலும் பெரிதான காரியங்கள் வாழ்க்கையில கிடையாது. ஆனா அவரே கெத்செமனே தோட்டத்தில் இருந்தபோது தலை தாழ்த்தி முகம் குப்புற, பிதாவே உம்முடைய சித்தத்தை செய்யும் என்று ஜெபிக்கும் பொழுது நீயும் நானும் அதை பின்பற்றுவோம் என்றால் இயேசுக்குள்ள இருந்த வல்லமை, மரித்த இயேசுவை எழுப்பின வல்லமை இந்த நாளிலே உன் வாழ்க்கையில வருவதாக, இந்த நாளிலே உன் வாழ்க்கையில கொண்டு வருவாராக. அந்தி மந்தியா சந்தியான ஈவினிங், மார்னிங் அண்ட் மிட்நூன், காலை மாலை மதியம், நைட்டு பகல், இரவும் பகல் என்று தாவீது சொல்றான். 5 நேரம் தாவீது தொழுகை. ஐயோ, உண்மையில ரொம்ப கஷ்டம். 5 நேரம் அவன் தொழுகை பண்ணான். ஆண்டவர் சேவித்தான். இன்றைக்கு நம்ம தான் 1 முறை ஜெபம் பண்றதுக்கு அழுகுறோம். நம்மளுடைய சகோதரர்கள் 5 முறை தொழுகை பண்றாங்க. ஹஜ்ஜில 3 முறையாவது தொழுகை பண்றாங்க. அட்லீஸ்ட் காலையும் மதிய மாலையுமாவது தொழுகை பண்றாங்க. நீ ஆண்டவரை ஜெபிக்கிறாயா? எத்தனை முறை ஜெபிக்கிற? இன்னைக்கு எத்தனை முறை ஜெபிச்ச? இடைவிடாமல் ஜெபிக்கிறாயா? தலைகளை தாழ்த்தி உன் பெருமையை தூக்கி வெளியே போட்டு ஆண்டவருடைய சமூகத்துல தலை குப்புற விழுந்து ஜெபிக்கிறாயா? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாயா? உன் கதவை மூடிக்கொண்டு மனம் திறந்து மனதில் தோன்றுகிற எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல கொட்டி ஜெபிக்கிறாயா? அல்லது மீதியை வைத்து கொண்டு நாளைக்கு யாரும் இல்லாத எப்ப சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறாயா? ஆண்டவர் நாளைக்குரிய தெய்வம் அல்ல, இன்றைக்கே நன்மை செய்கிறவர், இன்றைக்கே அபிஷேகத்தை தருகிறவர், இன்றைக்கே வல்லமை தருகிறவர், இன்றைக்கே ஆசீர்வாதத்தை தருகிறவர், இன்றைக்கே விடுதலை தருகிறவர், இன்றைக்கே பதில் தருகிறவர், இன்றைக்கே அவருடைய திட்டத்தை உன் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற தெய்வமாயிருக்கிறார். ஜெபிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில 3 காரியம் நடக்கும். இந்த 3 காரியம் நடக்கல அப்படின்னா உன் ஜெபம் கேட்கப்படவில்லை, உன் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, உன் ஜெபம் எங்கேயோ ஆகாய மண்டலத்தில் சுத்தி கொண்டிருக்கிறது. உன் ஜெபத்திற்கு பதில் வராது. ஒப்புக்கொடு. இனி நான் முழங்கால் படியிட்டு தனிமையில ஆண்டவரிடத்துல நேரத்தை செலவிடுவேன். என் பிதாவிடத்துல நான் ஜெபிப்பேன். மனம் துறந்து நான் நேசித்து ஜெபிப்பேன் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய திட்டத்தை உன் வாழ்க்கையில ஆண்டவர் கொண்டு வந்து தருவார். அருமையான பிதாவே, இந்த நாளில் உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இந்த நாளிலே உத்தமமாய் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்க நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தாரும் ஆண்டவரே.
வல்லமையை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல வல்லமையை சேரும். கனத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல கனத்தை கொண்டு வந்து சேரும். ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேரும். சுகத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சுகத்தை கொண்டு வந்து சேரும். எங்கள் தெய்வம் சகலத்தையும் ஆள்கிறவர், காண்கிறவர். எங்களை காண்பதற்காக நன்றி ஆண்டவர். இந்த நாளில் ஆராதனை கலந்து கொண்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் ஒவ்வொரு கூட இருப்பாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இடைவிடாமல் ஜெபிங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.